புளிச்சக்கீரை கடையில் செய்யறதுக்கு ஒரு கட்டு நம்ம மாடியில் விளைஞ்ச கீரையை உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணியில் 1/4 மணி நேரம் ஊற வச்சிருந்து 2 தடவை அலசிட்டு வடிய போட்டிருக்கேன். இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சிருக்கேன். அதில் இந்த கீரையை போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே பெரட்டி விட்டு திரும்ப வடித்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சிருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் இந்த மாதிரி கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம், ஆறட்டும். திரும்பவும் அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கடலெண்ணெய் கொஞ்சம் கூட விட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 8 வரமிளகாய் கிள்ளுனது, 8 பல் பூண்டு, 2 கை சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கிளறிட்டு நம்ம வறுத்த வெந்தயம் ஆறிடுச்சு. அதை நர நரன்னு அப்படியே பவுடராக அரைச்சிட்டு இதில் சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ வடித்து வச்ச வேக வச்ச கீரை இது கூட சேர்த்துட்டு கிளறிட்டு கீரை ஒரு பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறமா ஒரு 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து கிளறிக்கலாம். கீரை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டோம்னா புளிச்சக்கீரை கடையில் ரெடி. இது கூட நெய்யோ நல்லெண்ணெயோ சேர்த்து சாதத்து கூட சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும்.